திருச்சி தெற்கு மாவட்டத்திலேருந்து மணிகண்டம் வடக்கு ஒன்றியத்திலேருந்து நாங்கள் வரோம் திருச்சியிலேருந்து. அதாவது வந்து மறக்க முடியாத தலைவர் வந்து எங்கள் தலைவர் தான். அவருக்கு நிகர் என்னையை பொறுத்தவரை யாரும் இல்லை. எங்கள் வீட்லலாம் சாமி போட்டாவே கிடையாது. அவர் போட்டால் ஒரு போட்டால் மட்டும்தான். ஆனால் அவங்களோட ஆத்மா சாந்தியோட தான் எங்கள் அண்ணியார் இதுவரையும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதே போல் இந்த அன்னதானம் வந்து இன்னும் நிறையா பல மடங்கு உயரும். என்றைக்குமே கேப்டன் புகழ் ஒழியாது, மறையாது. அந்நியார் புகழும் என்றைக்குமே மறவே மறவாது. இப்போ ஆகஸ்ட் 25 கேப்டனோட பிறந்தநாள் வருது, நீங்கள் அவரை எப்படி மிஸ் பண்ணுறீங்க? அது வந்து தமிழ்நாட்டோட கடவுளோட பிறந்தநாளாக நான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்தவரையும் தமிழகத்தோட கடவுளோட பிறந்தநாள்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து தாவேகாவோட ஆட்சி வந்து எப்படி இருக்குது? எங்கள் அண்ணியார் குறை சொன்னாவே அந்த ஆட்சியில் நிறையா பிழை இருக்குன்னு அர்த்தம். 234 தொகுதி எம்எல்ஏவில் எங்கள் அண்ணியாருக்கு நிகர் என்னையை பொறுத்தவரையும் யாரும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் கோடிக்கணக்கான தொண்டர்களின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் வருகின்ற ஆகஸ்ட் 25 74வது பிறந்தநாள் விழாவையும், அது மட்டும் அல்ல, இன்று கேப்டன் இருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு தினந்தோறும் உணவு அளித்தாரோ அதே போல் கேப்டன் மறைந்து இன்று மூன்றாம் ஆண்டும் தொடர்ந்து கேப்டன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதுக்காக எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டபடி திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு 2 நாட்கள் ஒதுக்கியுள்ளார்கள். அதுக்கு தலைமை கழகத்திற்கும் கழகத்தின் பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த தமிழக சட்டசபையில் பார்த்திங்கன்னா இருக்கிற உறுப்பினர்கள் 234 பேர்லேயே பெருமையாகவும் நல்ல ஒரு கருத்தை எடுத்து உரைக்கிற சட்டசபையில் வந்து ஆணித்தரமாக பேசுகிற ஒரு தலைவர் யாருன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் எங்களது புரட்சி அந்நியார் அவர்கள் தான். அதனால் தொடர்ந்து நாங்கள் எங்களது இயக்கத்தில் தொடர்ந்து கேப்டனை போல நாங்கள் அவர் சொல்லும் வழிகாட்டல்படி நாங்கள் தொடர்ந்து உதவிகள் செய்து நாங்கள் கேப்டன் புகழை பரப்புவோம் என்று கூறுகிறேன். நன்றி. நான் இப்போ திருச்சி கிழக்கில் வந்து நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட இது சக்தி எப்படின்னா இருக்கு? தமிழ்நாடு 236 தொகுதியில் இப்போ நல்லா இருக்குது, எழுச்சியாக தான் இருக்குது. திருச்சி கிழக்கில் இப்போ தாவேக்கு ஆட்சி வந்து 100 நாட்கள் ஆகி அவங்க மேலே பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள். அதனால் தேமுதிக மீண்டும் பலமாக இருக்குது இங்கே. இப்போ நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருப்பாங்க, ஒரு வாரத்திலேயே பல்வேறு வந்து கொலை வழக்குகள் நடக்குது, கஞ்சா புழக்கங்கள் இருக்குது, சின்ன சின்ன பசங்களாம் அடித்து கொல்லப்படுறாங்கன்றாங்க. உங்களோட பார்வை எப்படி? இதை சொல்லி தான் டிவிக்கு வந்து ஒரு பொய் விமர்சனத்தை சொல்லியே வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து சொன்னார் அவர் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் தாவக தலைவர் என்ன சொன்னார், நான் வந்து உங்கள் விஜய், நான் உங்களோட நான் நிற்பேன்னு சொன்னார். அவரை பார்க்கவே முடியல. ரீல்ஸ் முதல்வராக தான் இருக்கிறாரு. அதனால் வந்து என்ன காரணத்தை சொல்லி ஆட்சி படித்தாரோ தொடர்ந்து கஞ்சா போதையாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், கொள்ளை அனைத்துமே தொடர் நிலையில் தான் இருக்கிறது. அதிகமாக இருக்கிறத தவிர குறைந்த இதாக இல்லை. அதனால் வந்து மக்கள் தான் இன்னும் சிந்தித்து செயல்படணும். இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து நம்ம கேப்டன் இருக்க வரையுமே சட்டமன்றமே வந்து அதிர்ந்தது. இப்போ இவங்க பேசுறது, நம்ம அந்நியார் பேசுறது அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரட்சி கலைஞர் கேப்டனை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அந்நியார் சட்டசபையில் பேசுகிறது வந்து நம்ம தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பேசுவது போலே இருக்கிறது. ஏன்னா எப்பொழுதுமே கேப்டனோ அந்நியாரோ சரி மக்கள் பிரச்சனை தான், மக்களுக்காக தான் குரல் கொடுப்பார்களே தவிர ஆளுங்கட்சிக்கோ இல்லை யாருக்கும் வந்து ஏதாவது பலன் அடைகிற விதமாக எந்த சொந்த சுயநலத்துக்காக என்றைக்கு செயல்பட்டது கிடையாது. அதே போல் கேப்டன் போல அந்நியாரும் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். என்னுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் ஆலயத்திற்கு திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிறோம். கேப்டன் 150 படத்திற்கு மேலே நடித்திருக்கிறார். அப்படியே வாங்கம்மா. தமிழக மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்து இன்று அடக்கமாய் இங்கு கோயிலாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த தமிழக மக்கள் ஒரு தன்மான தலைவனை இழந்து தவிக்கிறது. இப்படிப்பட்ட கேப்டனை இனிமேல் நாங்கள் எப்படி பார்ப்போம் என்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறோம். வருகிற 25ஆம் தேதி திருச்சி மாவட்டம், தெற்கு மாவட்டம், வடக்கு ஒன்றியம், தெற்கு ஒன்றியத்தில் அனைத்து ஊராட்சிகளும் ஏழை எளியோருக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குவதற்கு இங்கு கேப்டன் ஆலயத்திற்கு வந்து ஆசி பெற வந்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.